எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று தமிழ் ஆக்டர் ரவி மோகன் என்ன பண்ணியிருக்காருன்னா, ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. தன்னுடைய வந்து ஸ்ட்ரகிள்ஸ் மேரிட் லைஃப்பில் வந்து என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு. என்னங்கிறத பார்க்கலாங்க. இனிஷா அவங்க வந்து ஒரு சிங்கர், அப்புறம் ஒரு தெரப்பிஸ்ட். அவங்க வந்து இவங்களோட ரவி மோகனோட பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இவரும் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு நேற்று. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து இனிமேல் நடிக்க மாட்டேன். நான் நடித்த படங்களும் இப்போது வந்து இப்போ ரிலீஸ் இருக்கிற படங்களும் ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. நான் வந்து என்னோடய டிவோர்ஸ் வந்து என்னோடய ஒய்ஃபோட வந்து அந்த உறவு டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நான் நடிக்கவே வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து அவர்னால் அதில் க்ரியேட்டிவாக எந்த ஒரு இதுவும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, க்ரியேட்டிவாக எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. உடஞ்சி போய் தான் பேசியிருக்காரு அவர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இனஃப் இஸ் இனஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் வந்து முதலே எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும். நான் வந்து இது பெரிய ஒரு முட்டாள்தனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் பீப்புள் வந்து நான் ரொம்ப அமைதியானவன், சாஃப்டானவன் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையாகவே நான் அந்த மாதிரி தான். பட் இனிமேல் அந்த மாதிரி நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அவருக்கு ஏதோ பாதிப்பு ஏற்பட்டதுனால அவர் வந்து அதை சொல்லியிருக்காரு. அவர் தமிழ் ப்ராவர்பையும் ஒன்று வந்து சொல்லியிருக்காரு. அதாவது சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது சாஃப்டான பர்சன் வந்து அவருக்கு கோபம் வந்தது அவங்களுக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க வந்து இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து அதை சொல்லியிருக்காரு அவர். என்னை வந்து சீண்டினா அது வந்து ரொம்ப வந்து அது கான்சிக்வன்சஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ரவி மோகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறைய பேர் வந்து என்னுடைய பேஷண்ட்ஸை டெஸ்ட் பண்ண பார்க்குறாங்க, சோதித்து பார்க்குறாங்க. அந்த மாதிரி பண்ணணுன்னா என் ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது. அது எந்த இடம்னு சொல்லலை அவர். என் ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது, நான் அங்கே தான் இருப்பேன். வந்து நேரில் வந்து என்னை ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பார்க்கட்டும், என்னை வந்து என்ன வேணால் பண்ணட்டும், நான் ரெடியாக தான் இருக்கேன் எல்லாத்துக்கும் அப்படின்னு வந்து பேசியிருக்காரு அவர். அவர் வந்து தன்னை வந்து அந்த பாதிப்புக்கு உட்படுத்துறத பற்றி அந்த கையில் வந்து கத்தி வச்சு அந்த இதை கீறினதை பற்றியும் சொல்லியிருக்காரு. அவங்களுடைய மேரேஜுமே அந்த மாதிரி வந்து என்னை பயமுறுத்தி தான் வந்து மேரேஜே பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒய்ஃப் மேலே ஒரு அலிகேஷனையும் அவர் வந்து வச்சுருக்காரு. மட்டும் இல்லாமல் அவங்க பசங்களை பற்றி சொல்லும்போது, நான் வந்து பசங்களை பார்க்கணும் அப்படின்னு வந்து நான் ரொம்ப வந்து விரும்பினாலும் என்னால் பார்க்க முடியல, பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, ஃபோனையும் வந்து பேச விட மாட்டேங்கிறாங்க, பாடி கார்ட்ஸ் தான் வந்து அவங்க 2 பசங்களையும் வந்து அசிஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அவர். நான் வந்து என்னோடய மேரேஜ் என்னோடய பேரண்ட்ஸுடைய விருப்பத்துக்கு அகெயின்ஸ்டாக தான் நடந்தது. இப்போ வந்து அதற்கான ப்ரைஸை வந்து நான் பே பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப விரக்தியாக அப்படி தான் மனம் நொந்து தான் அவர் கண்ணீரோடு பேசியிருந்தார். நான் வந்து ஃபெமினிசம் பற்றி நிறைய படங்களில் வந்து பேசியிருக்கேன், நடிச்சிருக்கேன். அதான் எதிர்க்க பேசினவங்கள பற்றி ஃபெமினிசம்னா என்னென்னு அவங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து என்னை நல்லா தான் வளர்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து அவங்க ஃபேமிலியை பற்றி சொல்லியிருக்காரு. என்னுடைய ஃபேமிலிக்கோ என்னோடய பேரண்ட்ஸ் யாருக்காவது அவதூறோ இல்லாட்டி அவங்களுக்கு பாதிப்பு ஏதாவது இருந்ததுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. கெனிஷா அவங்க வந்து போஸ்ட்டை வந்து பார்த்துட்டு அப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சைபர் புல்லிங்லாம் பண்ணியிருக்காங்க, இதுக்கெல்லாம் வந்து லிமிட் இருக்குது, லிமிட்டுக்கு மேலே வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு ரவி மோகன். அதற்கான எல்லா ப்ரூஃபும் நான் வந்து வச்சுருக்கேன், கண்டிப்பாக அதை நான் எக்ஸ்போஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. இவங்கள வந்து சைபர் புல்லிங் பண்ணி அவங்கள வந்து அனுப்பி விட்டுட்டீங்க, அவங்க வந்து போயிட்டாங்க, இப்போ எங்கே இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. ஒரு ஆக்ட்ரஸ் பற்றி, அதாவது 3 லெட்டர் வேர்டு இருக்கிற ஒரு ஆக்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதை பற்றி சொல்லும்போது அவங்க ஃபெமினிசம் பற்றி அவ்வளோ பேசுகிறாங்க, ப்ரீச் பண்ணுறாங்க, இவங்க வந்து நிறைய ஃபேமிலியை வந்து உடச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. யார் அப்படிங்கிற பேரை வந்து அவர் மென்ஷன் பண்ணல. பட் இந்த கான்ட்ரவர்சி ஏற்கனவே வரும்போது அவங்க வந்து அந்த பேச்சு வந்து அவங்க இந்த நடிகை அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டிருந்தது. ரவி மோகன் வந்து கூட அவருடைய பிரதர் இன்லாவோட வந்து இருந்தார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அவருடைய பிரதர் இன்லாவுமே வந்து அவங்க அந்த ஆர்த்தி அவங்க ஃபேமிலி அவங்கனால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவர் வந்து எப்படியோ தனியாக போயிட்டார். பட் நான் வந்து என்னுடைய குடும்பத்தோடு ஒன்றா இருக்கணும்னு நினச்சது, என் குழந்தைங்கள்லாம் இருக்குது, லைஃப் வந்து நான் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் நான் ஒன்றா இருக்க முயற்சி செஞ்சேன். பட் இருக்க முடியல என்னால், அதனால தான் அந்த இடத்த வந்து நான் வெளியில் வந்தேன் அப்படின்னு வெடிச்சு பேசியிருக்காரு.
கெனிஷா அவங்க வந்து ஃப்ரைடே அன்றைக்கி லென்த்தி வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. சோஷியல் மீடியாலேருந்து அவங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சரௌண்டிங் அந்த இது சைபர் புல்லிங்னால அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இன்ஸ்டாகிராமில் அவங்க அதை வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கெனிஷா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் நிறைய வந்து கான்ட்ரவர்சிக்கு வந்து உள்ளாக்கப்பட்டிருக்கேன். அப்புறம் வந்து நாய்ஸ் அண்ட் ஈகோ, ஜட்ஜ்மெண்ட், மேனிப்புலேஷன் அதெல்லாம் நிறைய இருந்திருக்கு. அதனால் வந்து எனக்கு எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டோ எந்த ஒரு இதுவோ தேவையில்லை. அது எக்ஸ்ப்ளனேஷனோ வந்து கொடுக்கணும். நான் என்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு அவங்களுடைய பாஸ்ட் லைஃபு அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து தன்னோட சின்ன வயசு பற்றி சொல்லும்போது, நான் சின்ன வயசுலேருந்தே வந்து ரொம்ப வந்து ஹராஸ்மெண்ட்டுக்கு ஆளாயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு 18, 19 இயர்ஸ்லேயே எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அதை வந்து நான் 4 மாதம் அந்த மாதிரி கன்சீவ் ஆகிருக்கும்போது எனக்கு வந்து ஹஸ்பண்ட்னால் ஹராஸ்மெண்ட் ஆகி குழந்தையுமே வந்து இறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து ஒருத்தரை ஒரு ஃபேமிலியில் இருக்கும்போது எங்கூட வந்து நான் பிரிக்கிறதுக்கு நான் எப்படி நினைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினையும் ரைஸ் பண்ணியிருக்காங்க அவங்க. ஒருத்தருக்கு வந்து அவர் தான் என்னை வந்து ரவி மோகன் தான் வந்து என்னை அப்ரோச் பண்ணார் இந்த தெரப்பிக்காக சப்போர்ட், எனக்கு மென்டல் ஹெல்த் சப்போர்ட் வேணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து அவருக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தேன். அதுக்கு மேலே எதுவுமே இல்லை அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. கெனிஷா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாரெல்லாம் அவரை வந்து லவ் பண்ணுறாங்களோ, டிஃபெண்ட் பண்ணுறாங்களோ, அந்த மாதிரிலாம் ரொம்ப வந்து ஃபேனாக இருக்காங்களோ, அது எல்லாருக்குமே வந்து அவரை நான் வந்து விட்டுறேன். நான் வந்து அவங்கள வந்து கொடுத்துட்றேன். நான் வந்து டிட்டாச்சாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசியிருக்காங்க. அவங்க தன்னை பற்றி சொல்லும்போது, நான் தான் ஸ்டூப்பிடாக இருந்திருக்கேன். ஒரு நல்ல மனுஷன் வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கணும் வாழ்கிறதுக்கு அப்படின்னு நான் நினச்சது தப்பு. ஏன்னா அது வந்து வேறு மாதிரி ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க தன்னுடைய ஆதங்கத்தை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. நான் வந்து ரவி மோகனை ரிலீஸ் பண்ணிடுறேன். பீஸோடையும் லவ்வோட டிட்டாச்சாக வந்து நான் அவரை வந்து ரிலீஸ் பண்ணுறேன். இனிமேல் வந்து அவர் உங்களுடையவர், நான் இனிமேல் இங்கே இருக்கவும் போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. என்னோடய கரியர் வந்து பாடவும் போகிறதில்ல. நான் அந்த மாதிரி சோஷியல் மீடியாலேயும் நான் இருக்க மாட்டேன். தெரப்பிஸ்ட் வேலையும் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஒரு பக்கமாக. இந்த மாதிரி சைபர் புல்லிங் பண்ணது வந்து அவங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் எக்ஸ்ப்ரெஸும் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க வந்து லாஸ்ட்டாக முடிக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சோஷியல் மீடியா வந்து நான் விட்டு போகிறதுக்கு காரணமே வந்து இந்த சைபர் புல்லிங், இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணுறது தான் அப்படிங்கிறத வந்து அங்கே ஸ்பெசிஃபை பண்ணி அண்டர்லைன் பண்ணி சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ரெஸ் பண்ணி. நான் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ப்ரைவசி வேணும். அதுக்கு எனக்கு நீங்கள் தனியாக கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு வந்து அவங்க வந்து ரிக்வெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆன்லைன் ஹராஸ்மெண்ட்டுக்கு ஆளாகப்பட்டிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் சில பீப்புள் வந்து பெங்களூருக்கு வந்து டிடெக்டிவ்ஸ் எல்லாம் வச்சு பார்க்குறாங்க. நான் எந்த மாதிரி இருந்திருக்கேன், யார் கூட இருந்திருக்கேன், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் அந்த மாதிரி உளவு வச்சு பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட் திருப்ப பாடும்போது எனக்கு ஒரு 500 ருபீஸ் தான் வந்தது. இப்போ வந்து எனக்கு அந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னா அது வந்து என்னுடைய முயற்சி தான் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய இது வந்து ஒரு பேசும் பொருளாக இருக்குது. இவர் வந்து தானே வந்து வாலண்டியராக இவர் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இது பர்சனல் தான், இது சினிமாவுக்கும் இதுக்கும் லிங்க் இல்லை அப்படிங்கிறதையும் வந்து அவர் ஃபஸ்ட்டே சொல்லிட்டார் ரவிமோகன். அவர் வந்து தன்னோட அந்த வைஃப் ஆர்த்தி அவங்கள பற்றி சொல்லும்போது அவங்களுடைய டார்ச்சர் இருந்தது ரொம்ப. அதை என்னால் முடியல, ஒரு பைசா கூட எனக்கு வந்து அவங்கக்கிட்ட கேட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தார் அவர். அதான் கெனிஷாவும் ரவி மோகன் அவங்க 2 பேரும் ஒரு மேரேஜுக்கு ஒன்றா போயிருந்திருக்காங்க. அடிக்கடி அவங்க ஒன்றாவே இருந்தாங்க அப்படிங்கிற சோஷியல் மீடியா போஸ்ட் எல்லாம் பார்த்து அதில் தான் இந்த மாதிரி வந்து கான்ட்ரவர்சி ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் சைபர் புல்லிங் ஆனதுக்கப்புறம் தான் இவங்கெல்லாம் போஸ்டெல்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து தெரிய வருது. 2 நாள் முன்னாடி மீன்குளத்தி பகவதி அம்மன் டெம்பிள் அப்படிங்கிற இடத்துல 2 பேரும் போயிருந்திருக்காங்க. அவங்க ஏதோ பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ஹக்கும் பண்ணியிருந்திருக்காரு அப்படின்னு தெரிய வருது. இப்போ வந்து செலிப்ரிட்டிஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து சோஷியல் மீடியாவில் வந்து சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் தான் இது ஒன்றும் பெரிய பேசும் பொருளாக இருக்குது. அதுக்கு அவங்க வந்து நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கவுன்சிலிங் தேவை அவருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் உடஞ்சி போய் தான் பேசியிருக்காரு. ரொம்ப அரகண்ட்டாகவும் வந்து பேசியிருக்காரு. இந்த மாதிரி இவர் பேசுகிறது ரொம்ப வந்து ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்குது. அந்த மாதிரி வந்து யாருமே பார்த்ததில்ல. பார்ப்போங்க. அவருக்கு ஒரு எல்லாமே சீக்கிரம் சரியாகும்னு சொல்லி நம்ம வேண்டிப்போம். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.